அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் 20ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும், நாளை நாட்கள் தமிழகத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், எந்த மாவட்டங்களுக்கு மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 முதல் 7 நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கிறது. தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதியில் ஒரு சில இடங்கள் கன முதல் மிக கனமழையும், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக வரக்கூடிய ஜூலை மாதம் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக பள்ளிகள் கல்லூரிகள் மீண்டும் விடுமுறை விடப்படும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி வரக்கூடிய ஜூலை மாதம் 23ஆம் தேதி அரியலூர் மாவட்டத்திற்கு அன்றைய நாட்கள் உள்ளூர் விடுமுறை விடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் ஆடி திருவாதியை முன்னிட்டு வரக்கூடிய ஜூலை மாதம் 23ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அன்றைய நாட்கள் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும். இந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக வரக்கூடிய ஜூலை மாதம் 26ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மழை மிதக்கும், அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.